பைபிளை பத்தின 6 அதிசயங்களை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்பர் 1, உலக வரலாற்றில் அதிகம் விற்பனையான புத்தகம் இந்த பைபிள் தான். கடந்த 50 ஆண்டுகள்ல 3.9 பில்லியன் பிரதிகள் விற்கப்பட்டிருக்கு. 670க்கும் மேற்பட்ட மொழிகள்ல இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நிலையில புதிய ஏற்பாடு மட்டும் 1500க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கின்னஸ் புத்தகத்துல கூட இந்த பைபிள் இடம் பெற்றிருக்குங்க. நம்பர் 2, பைபிள் வெகு நாட்களாக மனிதர்களோட தாக்குதல்ல இருந்து தப்பிச்சிட்டு வருது. வேதத்தோட பல உண்மைகள் மனிதர்களால மறைக்கப்பட்டிருக்கு. நமது வேதாகமம் மனிதரால் எரிக்கப்பட்டது, பயன்படுத்த அனுமதி மறுக்கப்பட்டது, பல மனிதர்களால நகைப்புக்குள்ளாகப்பட்டது. பிரெஞ்சு நாத்திகவாதியான ஹோல்டர் இன்னும் 100 ஆண்டுகள்ல வேதம் மறக்கப்பட்ட புத்தகங்கள்ல ஒன்றா இருக்கும்னு கூறினாரு. ஆனா அவரோட இறப்புக்கு பின்னர் அதே 100 ஆண்டுகள் கழித்து அவரது மாளிகை வேதத்தை அச்சிட்டு வழங்கும் பகுதியானது. பைபிள்ல வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு மத்தேயு 24:35 சொல்லியிருக்காங்க. நம்பர் 3, அறிவியல் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சிகள் வேதத்தை ஆதரிக்கின்றன. உண்மையான அறிவியல் வேதத்தோட நல்ல இணக்கமான உறவை கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டா பூமியின் உருவத்தை பைபிள்ல எசாயா 40:22 அவர் பூமியின் உருண்டைக்கு மேலே வீற்றிருக்கிறார் என்கிற வசனத்தின் மூலம் பூமி உருண்டை வடிவமானது என தெளிவாக சுட்டி காட்டுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, வேதம் காற்றுக்கு எடை உள்ளது என்பதை முதல்ல எடுத்து கூறிய புத்தகம்னு? நம்ம பைபிள்ல கடவுள் காற்றின் எடையை நிர்ணயித்து தண்ணீரை அளந்தார்னு யோபு 28:25 கூறுகிறது. இது இல்லாம இன்னும் பல அறிவியல் மற்றும் அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிப்புகள் வேதம் துல்லியமானது மற்றும் உண்மையானதுன்னு எடுத்து கூறுது. நம்பர் 4, நம்ம பைபிள் தனக்கென தனித்தன்மையை கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட 1500 வருஷங்களுக்கு முன்னாடி 40க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களால எழுதப்பட்டுள்ளது. இந்த எழுத்தாளர்கள் ஒருவருக்கொருவர் மீட் பண்ணிக்கிட்டதே இல்லை. இருந்தாலும் இவங்க எழுதினதெல்லாம் ஒண்ணுக்கொன்னு தொடர்ச்சியானதாக இருக்குதுங்க. அது ஏன்னா மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவரால ஏவப்பட்டு எழுதியிருக்கனாலதான் அப்படி இருக்கு. நம்பர் 5, பைபிள்ல நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா அவை எல்லாம் நிகழ்ந்தும் இருக்கு. எதிர்கால வரலாறு இறந்த காலத்திலே சொல்லப்பட்டிருப்பது நம்ம பைபிள்ல மட்டும்தான். இப்படி 1817 எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வேதத்துல இருப்பதாக இன்றைய ஆராய்ச்சிகள் நிரூபிக்கின்றன. உலகில் உள்ள எந்த மதங்களிலும் வேதங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நாம் காண முடியறதில்ல. எடுத்துக்காட்டா இயேசுவை குறிச்சே பழைய ஏற்பாட்டுல பல தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. இயேசு அதே போல மனிதனாக வந்து மக்களின் பாவங்களுக்காக சிலுவையில் இறந்து தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் அவர் மூலம் நிறைவேற தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவர் ஒரு காரியத்தின் முடிவை தொடக்கத்திலேயே அறிந்தவராக உள்ளார். கடைசியா நம்பர் 6, பைபிள் பலரோட வாழ்க்கையை மாத்திருக்கு. எவ்வளவு அதிசயம் இது! பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்குங்க, ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாகின. பலரது வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் வேதம் வாசிப்பதால் நிகழ்வதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இது குடிப்பழக்கத்திற்கு அடிமையா இருப்பவர்களை மனம் மாற செய்கிறது. கரடு முரடான மனம் படைத்தவர்களை மென்மனம் கொண்டவர்களாக மாற்றுகிறது. தீயவற்றிலிருந்து விலகி முடிவில்லா வாழ்வை நாம் அடைய இந்த வேதம் நமக்கு உதவுகிறது. எனது வாழ்வின் நோக்கத்தை தெளிவுபடுத்தி எனக்கு எதிர்காலத்தை குறிச்ச ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. இது உங்களது வாழ்விலும் சாத்தியமே. நம்ம வாழ்க்கையில அடிக்கடி கேட்கக்கூடிய 3 கேள்விகளுக்கு பைபிள் விடையளிக்குது. நாம எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம், எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பைபிள் உலகில் உள்ள பிற புத்தகங்களை காட்டிலும் மாறுபட்டது. இத நீங்க உங்க வாழ்க்கையோட அடித்தளமாக வைத்துக்கோங்க. வேதத்தை தினமும் வாசிங்க, வாழ்வில் ஆசீர்வாதம் பெருகட்டும். பைபிளை பத்தின இன்னும் பல தகவல்களோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மரியா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.